வணக்கம். இது ஒரு announcement video. நாளைக்கு Sunday, the 28th of July, ஒரு 4-hour live workshop on the topic all about adjectives நான் பண்றேன். இந்த YouTube community postல 2-3 நாளா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். So some of you have already registered for the live workshop. Good. சில பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்ங்கிறதையும் இப்போ பார்ப்போம். என்ன டாபிக்ஸ் எல்லாம் adjectivesனா நவுன்ஸையோ ப்ரோனவுன்ஸையோ குவாலிஃபை பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா 4 hours லேர்ன் பண்றதுக்கு விஷயம் இருக்கான்னா அஃப்கோர்ஸ் எஸ். லைக் பொசிஷன் ஆஃப் adjectives நம்ம பார்ப்போம். நவுனுக்கு முன்னால போடணுமா, நவுனுக்கு அப்புறம் போடணுமா, பிகாஸ் there are some adjectives that cannot be placed before nouns. எப்பயுமே அந்த நவுனுக்கு அப்புறமா வர மாதிரி ப்ரெடிகேட் பார்ட்ல வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த adjectivesலாம் என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் kinds of adjectives பார்ப்போம். adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjectives, distributive adjectives. சில adjectives question கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த adjectives எல்லாம் interrogative adjectivesனு சொல்லுவோம். ஸோ இந்த kinds of adjectives லேர்ன் பண்ணுவோம். அப்புறம் ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு சில நேரம் 4-5 வேர்ட்ஸ் போட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒரு ஆஸ்பெக்டை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி 4-5 adjectives இருக்கும்போது என்ன ஆர்டர்ல சொல்லணும், எதை முதல்ல சொல்லணும், அப்படி வரிசையா 4-5 adjectives போடும்போது அங்க காமா போடணுமா போடக்கூடாதா, எப்ப காமா போடணும், இதெல்லாம் நாளைக்கு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் கன்ஃபியூசிங் adjectives, ING-ED adjectives, இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டடா, போரிங்கா போர்டா, கன்ஃபியூசிங்கா கன்ஃபியூஸ்டா, இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம செஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் நாளைக்கு adjectives செஷன்ங்கிறதுனால நம்ம இதையும் ஒரு தடவை பார்ப்போம். அண்ட் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அதையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்க நாளைக்கு 4 hours லைவா அட்டென்ட் பண்ண முடியும்னா நல்லது. ஏன்னா இந்த செஷன்லயே எக்ஸசைசஸும் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் லைவாவே நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ஒருவேளை நீங்க இந்த ஒர்க் ஷாப்பை லைவா அட்டென்ட் பண்ண முடியாது, ஆனா இந்த டாபிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டில் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த கோர்ஸ் அண்ட் வாட்ச் த ரெக்கார்டட் கான்டென்ட் லேட்டர். அந்த மாதிரி பின்னால அப்புறமா நீங்க வாட்ச் பண்ணும்போது வேற ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஒன்ஸ் யூ ஹேவ் பாட் த கோர்ஸ். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஒர்க் ஷாப் ஜாயின் பண்றதுக்குள்ள லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு 10 o'clock we start the workshop. நாளைக்கு பார்க்கலாம் ஜூம்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஷாப்போட லிங்க் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. மற்ற ஏரியாஸ்ல எல்லாம் எப்பயும் மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. இங்கிலீஷ் கிராமர்ல மட்டும் மார்க்ஸ் எப்பயும் சில பேருக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் பீப்புள் come to me for courses, right? So அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கிளியரா சொல்லி தர்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நல்லா ஆன்சர் பண்றதுக்கும் இந்த ஒர்க் ஷாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ see you tomorrow on Zoom. Thank you.